நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஐடியாலஜி அப்ளை பண்ணுங்க. 3 lakhsலாம் வேணாம், டெய்லி 300 to 500 இல்லை 1000 to 1500 இது பேக்கெட் ஆகிட்டு இருந்ததுனாவே போதுமானது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் நம்மளை கிரீடின்ற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவோம், அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ அது இல்லை அப்படின்னா நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தட்ஸ் எல்லாமே ஷார்ட்டாக இருக்கும். 25,900 வந்தோன்னா 25,900 இது பாருங்க அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. அதாண்ட 65லேருந்து டக்குன்னு இறங்கிட்டான் 25,900 கால். அதே மாதிரி 25,900 காலும் வந்து மேலே ஏறி இருந்துச்சு 51. மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் தான் இன்னும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ட்ரெண்ட் லைன் பண்ணதெல்லாம் பண்ணிட்டீங்க, அந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் இருக்கட்டும். இது இப்போ நம்ம பண்ண இந்த ஒர்க் அவுட்ஸை மட்டும் அப்ளை பண்ணிட்டு இந்த நம்பர்ஸை மட்டும் நீங்கள் அரைவ் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடிங் மெத்தட் அப்ளை பண்ணுங்க, ஷூராக இருக்கும். ஆனால் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் போய் இதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இதில் ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் அதை போய் அதில் பண்ணிடாதீங்க. இது வந்து பியூர்லி ஃபார் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு, சென்செக்ஸ்க்கு கூட அவ்வளோவா இருக்காது, நிஃப்டிக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த இடத்துல மட்டும் இதை அப்ளை பண்ணுங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் போகிறீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் மெத்தடு, இந்த ஆர்எஸ்ஐ, இந்த இண்டிகேஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் ஆகும், மற்றது எதுவும் யூஸ் ஆகாது.